ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூன் மாதம் 28 சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு இயேசுவுடனே கூட இருந்தவர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:13 சொல்கிறது, பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை ஜனங்கள் கண்டார்கள். அவர்கள் பேசும்போது வெளிப்படுகிற வல்லமையை கண்டார்கள். அவர்கள் பேசுவதை கேட்ட ஜனங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கதறி கேட்டார்கள். இவர்கள் படிப்பறிவில்லாதவர்களும் பேதமைகளுமாய் இருந்தாலும் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அப்பொழுது ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். நீங்கள் இயேசுவோடு கூட இருப்பதுதான் உங்களுடைய மேன்மை. அதுதான் உங்களை விசேஷம் உள்ளவர்களாக்கும். நீங்கள் ஏழைகளாகவும் பேதைகளாகவும் இருக்கலாம். ஆனால் இயேசுவோடு இருப்பீர்களானால் நீங்கள் விசேஷமானவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தரோடு இருந்த மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது போல உங்களுடைய வாழ்க்கையும் ஊழியமும் பிரகாசிக்கும். சில வல்லமையான ஊழியர்கள் பிரசங்கிக்கும் போது அவர்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். அவர்களைப் போல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய மாட்டோமா என்று ஏங்குகிறோம். அவர்களுடைய வல்லமையின் ரகசியம் அவர்களுடைய படிப்பினாலும் பேச்சு திறமையினாலும் அமையாமல் அவர்கள் இயேசுவோடு கூட இருப்பதனாலேயே அமைகிறது. நீங்கள் இயேசுவோடு ஜெபத்திலேயும் தியானத்திலேயும் மன்றாட்டிலேயும் அதிக நேரம் செலவிடுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களையும் வல்லமையாக பயன்படுத்துவார். உங்களையும் அக்கினி ஜுவாலையாக மாற்றுவார். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்கள். காந்தத்தோடு ஒட்டி உறவாடும் இரும்பு தானும் காந்த சக்தியை பெற்றுக்கொள்வதில்லையா? சூரியனை பார்த்து சுழலும் சந்திரனும் சூரியனுடைய ஒளியினால் இரவு நேரங்களில் பிரகாசிப்பதில்லையா? நீங்கள் இயேசுவோடு செலவழிக்கிற நேரம் அவரிடமிருந்து சத்துவத்தையும் பலனையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிற நேரமாய் விளங்கும். ஒரு வயதான மூதாட்டியை நான் அறிவேன். அவர்கள் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிறபடினால் கர்த்தர் அவர்களுக்கு அருமையான தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருந்தார். அவர்கள் படிப்பறிவில்லாதவர்களாய் இருந்தாலும் பெரிய பெரிய அதிகாரிகளையும் வக்கீல்களையும் வியாபாரிகளையும் கர்த்தருக்குள் வழிநடத்திவிட்டார்கள். அவர்கள் எப்போதும் ஒரு தூணின் அருகே பாய் போட்டு அமர்ந்து ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். அந்த தூணை கர்த்தருடைய பாதமாக எண்ணிக்கொண்டு ஜெபிப்பார்கள். பல வேளைகளில் ஜெபிக்க முடியாத பலவீனங்கள் சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தருடைய பாதத்தின் அருகே அமைதியாய் அமர்ந்து அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருப்பார்கள். கர்த்தரும் தம்முடைய இனிய பிரசன்னத்தால் அவர்களை மகிழ்ச்சியாக்குவார். தேவப்பிள்ளைகளே, இவ்வுலகத்தில் நித்தமும் கர்த்தரோடு இருப்பவர்கள் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நிச்சயமாகவே எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்பார்கள். இன்றைய நினைவிற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 17:14. அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை யோபு 11, 12 மற்றும் 13 அதிகாரங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9 அதிகாரம் 1 21 முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். இயேசுவோடு கூடவே இருங்கள். அவருடைய முகத்தை எப்பொழுதும் பார்த்து தியானியுங்கள்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.